விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 27. கிளி மைனா கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை முருங்க மரத்திலிருந்து பிடித்து வரும்போது வேதாளம் பின்வருமாறு கதையை சொன்னது. இந்த பூமியிலே பாடலிபுத்திரம் என்று புகழ்பெற்ற நகரம் ஒன்று இருக்கிறது. அதிலே முன்னொரு சமயம் விக்ரமகேசரி என்ற அரசன் ஆண்டு வந்தான். தெய்வ கடாட்சத்தில் சகல தர்மங்களுக்கும் தவப்பணிகளுக்கும் ஓர் இருப்பிடமாக அவன் விளங்கினான். அவனிடம் பஞ்சவர்ண கிளி இருந்தது. அதன் பெயர் விதக்த சூடாமணி என்பது ஆகும். அதற்கு எல்லா சாஸ்திரங்களும் திரிகால ஞானமும் தெரியும். அதனால் அது நல்ல அறிவும் கூரிய புத்தியும் கொண்டிருந்தது. அந்த கிளியின் யோசனைப்படியே அவ்வரசன் தனக்கு சரிசமமான அந்தஸ்துடைய மகத நாட்டு ராஜ குடும்பத்தை சேர்ந்த சந்திரபிரபை என்பவளை மணந்து கொண்டான். அரசியும் ஒரு நாகன வாய்ப்புள் மைனா ஒன்றை வளர்த்து வந்தாள். சோமிகை என்ற பெயர் கொண்ட அந்த மைனா கிளியை போலவே அறிவும் விவேகமும் வாய்ந்திருந்தது. இவ்விடம் வந்த பிறகு கிளியும் மைனாவும் ஒரு கூட்டில் சேர்ந்து வாழ்ந்து தங்கள் விவேக புத்தியில் அரசனையும் அரசியையும் களிப்பித்து வந்தன. ஒரு நாள் கிளி தன் சகாவான மைனாவிடம் ஆசை கொண்டு அதை பார்த்து, நாம் இருவரும் ஒரே கூண்டில் இருந்து சாப்பிட்டு தூங்குகிறோம். ஆகவே நீ என்னை மணந்து விடு என்று கேட்டது. அதற்கு மைனா, எல்லா ஆண்களுமே நன்றி கெட்டவர்கள், கொடூர சித்தம் படைத்தவர்கள். ஆகவே நான் எந்த ஆணையும் மணக்க விரும்பவில்லை என்று பதில் சொல்லிவிட்டது. கிளியோ, எல்லா ஆண்களும் கொடியவர் என்று கூறுவது உண்மையல்ல. பெண்களே கொடிய குணமும் கொடூர மனமும் உடையவர்கள் என்று சுட சுட பதில் அளித்தது. இரண்டுக்கும் இடையே பெருத்த விவாதம் மூண்டு விட்டது. கடைசியில் இரண்டும் ஓர் ஒப்பந்தத்துக்கு வந்தன. தங்களுக்கிடையே உள்ள விவாதத்தை அரசனிடம் தெரிவித்து அவன் தீர்ப்புக்கு விட்டுவிட வேண்டும். கிளி ஜெயித்து விட்டால் மைனா உடனே கிளியை மணந்து கொள்ள வேண்டும். மைனா ஜெயித்து விட்டாலோ கிளி அதற்கு அடிமையாகி விட வேண்டும். ஆஸ்தான மண்டபத்தில் இருந்த அரசன் அவ்விரு பறவைகளின் விவாதத்தை கேட்டான். உடனே மைனாவை நோக்கி, ஆண்கள் எப்படி நன்றி கெட்டவர்களாவார்கள் சொல் என்று வினாவினான். கேளுங்கள் அரசே என்று மைனா சொல்லி ஆண்களின் குற்றங்களை எடுத்துக்காட்டி தன் கட்சியை நிரூபிக்க பின்வரும் கதையை கூறியது. காமாந்தகி என்ற பெயர் கொண்ட புராதான நகரம் ஒன்று இருக்கிறது. அங்கே அர்த்ததத்தன் என்னும் வியாபாரி ஒருவன் இருந்தான். அவன் மிக்க பணக்காரன். அவனுக்கு ஒரு மகன் உண்டு. அவன் பெயர் தனதத்தன் என்பது. கால கிராமத்தில் தந்தை இறந்த பிறகு மகன் ஊதாரித்தனமாக செலவு செய்து வந்தான். தூர்தர்கள் சூழ்ந்து கொண்டு அவனை சூதாட்டத்திலும் வேறு துன்மார்க்கங்களிலும் அமிழ்த்தி விட்டார்கள். கெட்ட நடத்தை என்னும் மரத்துக்கு துஷ்ட சகவாசமே வேறாகும் அன்றோ. சிறிது காலத்திலே அவன் செல்வம் முழுவதும் கரைந்து விட்டது. தன் ஏழ்மையை கண்டு வெட்டி சோர்ந்த நாட்டிலே இருக்க பிடிக்காமல் அவன் வெளிநாடுகளிலே சஞ்சாரம் செய்ய புறப்பட்டு விட்டான். அவ்விதம் அவன் சுற்றி வரும்போது ஒரு சமயம் சந்தனபுரம் என்னும் நகரத்தை அடைந்தான். அங்கே சாப்பாட்டை வேண்டி ஒரு வியாபாரியின் வீட்டுக்குள் அவன் நுழைந்தான். தெய்வ வசமாக அந்த வியாபாரி அவனுடைய அழகையும் இளமையையும் கண்டு உள்ளம் பூரித்து அவனை பற்றி விசாரித்தார். அவன் நல்ல குடியில் பிறந்தவன் என்பதை அறிந்து வியாபாரி தனதத்தனை உபசரித்து தம் பராமரிப்பிலே வைத்து கொண்டார். ஏராளமான சீதனத்துடன் தம் மகள் ரத்னவல்லியையும் அவனுக்கு மணம் செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு தனதத்தன் தன் மாமனார் வீட்டோடு சௌக்கியமாக இருந்து வந்தான். சில நாட்களிலே அவன் தனக்கு ஏற்பட்டிருந்த இந்த சந்தோஷத்தில் பழைய கஷ்டங்களை எல்லாம் மறந்து விட்டான். செல்வம் மறுபடியும் சேரவே பழையபடியே அவன் ஊதாரித்தனமாக செலவு செய்ய ஆசை கொண்டான். அதனால் அவன் திரும்பவும் தன் சொந்த ஊருக்கே போய்விட விரும்பினான். அந்த தூர்த்தன் தன் மாமனாரை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். மாமனாருக்கு அந்த பெண்தான் ஒரே
ஒரு குழந்தை. எனினும் தொந்தரவு தாங்காமல் கடைசியில் மாமனாரும் ஒப்புக்கொண்டார். அவர் தம் பெண்ணுக்கு எல்லாவித நகைகளையும் போட்டு அலங்கரித்து ஏராளமான சீதனத்தோடு அவளை மாப்பிள்ளையுடன் அனுப்பினார். கூடவே அவர்களுக்கு உதவியாக ஒரு கிழவியையும் அனுப்பி வைத்தார். மூவரும் கிளம்பிச் சென்றார்கள். நெடுதூரம் நடந்து அவர்கள் வழியிலே ஒரு காட்டை அடைந்தார்கள். அங்கே திருடர் பயம் உண்டு என்று தனதத்தன் தன் மனைவியின் நகைகளை எல்லாம் கலற்றிவிட சொல்லி அவற்றை தன் வசப்படுத்தி கொண்டான். சூதாடுவது, கள்ளக்காதல் புரிவது முதலிய தொழில்களில் ஈடுபட்ட ஆண்கள் மனம் இரும்பு போல இறுகி நன்றி கெட்டு எவ்வளவு கேவலமான நடத்தைக்கும் விழிந்து விடுவார்கள் என்பது இதனால் விளங்கவில்லையா? அந்த நீசன் தன் மனைவி எவ்வளவோ அழகியாக இருந்தும் அவளுடைய செல்வத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கொன்றுவிட முடிவு செய்தான். அதே போல தன் மனைவியையும் கிழவியையும் பாதாளமான ஒரு படுகுழியில் தள்ளிவிட்டு தன் வழியே அவன் போய்விட்டான். விழுந்த வேகத்தில் கிழவி இறந்து விட்டாள். ஆயினும் அவன் மனைவி கொடிகளில் சிக்கியதால் உயிர் துறக்கவில்லை. அவளுக்கு விதித்திருந்த காலம் முடியவில்லை. துக்கம் தாழாமல் அழுது கொண்டே அவள் கோரைகளையும் கொடிகளையும் பிடித்து கொண்டு மெதுவாக கரையேறினாள். அங்கங்கே விசாரித்து வழிகேட்டு கொண்டு அவள் தன் பிறந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். திடீரென்று அவள் இந்த நிலையில் திரும்பி வந்ததை கண்ட அவளுடைய பெற்றோர்கள் நடந்ததை பற்றி ஆவலோடு விசாரித்தார்கள். சீலவதியான அவள் தன் புருஷனுடைய குற்றத்தை வெளியிட விரும்பவில்லை. ஆகவே அவள் பின்வருமாறு தெரிவித்தாள். வழியில் கொள்ளைக்காரர்கள் எங்களை தாக்கி என் புருஷனை கட்டி இழுத்து சென்று விட்டார்கள். கிழவி இறந்து விட்டாள். நான் ஒரு பள்ளத்தில் விழுந்ததால் உயிர் தப்பினேன். அந்த வழியாக சென்ற வழிப்போக்கன் ஒருவன் என் மீது தயை கூர்ந்து என்னை பள்ளத்திலிருந்து கரையேற்றி விட்டான். நான் உயிருடன் இருக்க வேண்டுமென்று என் தலையில் எழுதியிருக்கிறது. பிழைத்து இவ்விடம் வந்து சேர்ந்தேன். அவள் வார்த்தைகளை கேட்ட அவளுடைய பெற்றோர்கள் அவளை பெரிதும் தேற்றினர். அவளும் ஓடிப்போன தன் கணவன் நினைவாகவே பிறந்த வீட்டில் தங்கியிருந்தாள். சொந்த ஊர் திரும்பிய தனதத்தன் கொஞ்ச காலத்தில் தான் கொணர்ந்த செல்வம் முழுவதையும் சூதாடி தொலைத்து விட்டான். ஆகவே அவன் மறுபடியும் தன் மாமனாரிடம் சென்று அவரிடத்திலிருந்து பணத்தை பெற்று வர நினைத்தான். அவர் தம் பெண்ணை பற்றி விசாரிக்கும் போது அவளை ஊரிலே விட்டு வந்திருப்பதாக கூறிவிடலாம் என்றும் அவன் தீர்மானித்தான். இவ்விதம் முடிவு செய்து அவன் மாமனார் வீட்டை நோக்கி வந்தான். அவன் தூரத்தில் வருவதை கண்ட அவன் மனைவி ஓடி வந்தாள். கணவன் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் மனைவிக்கு அவனிடம் உள்ள அன்பு பாசமும் குறையவே இல்லை. ஆகவே தன் கணவன் பெரிய துரோகியாக இருந்தும் அவள் அதை பொருட்படுத்தாது அவன் கால்களில் விழுந்தாள். தன் மனைவியை கண்டதும் அவன் மிரண்டு விட்டான். தன் கொடுமை வெளிப்பட்டு விட்டதோ என்று பயந்தான். ஆனால் அவன் மனைவியோ தன்னுடைய தந்தையாரிடம் கூறியது அனைத்தையும் தெரிவித்து அவனுடைய பயத்தை போக்கி தைரியமூட்டினாள். அவனும் பயமில்லாமல் மாமனார் வீடு வந்தான். அவனை கண்டதும் மாமனாரும் மாமியாரும் நிரம்பவும் சந்தோஷமடைந்து அவனை வரவேற்றார்கள். பெரிதும் மனம் மகிழ்ந்து உற்றார் உறவினர் எல்லோரையும் அழைத்து பெரும் விருந்து வைத்து அந்த வைபவத்தை கொண்டாடினார். அதிர்ஷ்டவசமாக திருடர்கள் கையில் சிக்கிய தம்முடைய மாப்பிள்ளை மீண்டும் உயிருடன் திரும்பி வந்தான் என்று அவர் எண்ணினார். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து உங்க ஆதரவை ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.